அவர் மேலும் மேலும் அவர் தனி நிறுவனம் ஒன்று துவக்கிட்டீங்களா? தனி நிறுவனம் துவக்கிருக்கு. அது மேன்மேலும் வளர்ந்து நிறைய திறமைசாலிகளை உருவாக்கணும், நிறைய பேருக்கு வேலை தரணும்னு வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்து ரமேஷ் வந்திருக்காரா இங்க? ரமேஷ் வந்து யாருன்னா நம்மளுடைய ரைட் மாந்திராவோட ஓவியர். அவர் இஸ்லாமிய அன்பர். அவர் அவ்வளோ அழகாக திறமையாக எனக்கு வந்து ஓவியம்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்காரு சைட்டில். நம்ம இதில் நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள். அதெல்லாம் அவர் வரையறது தான். அவரையும் கூப்பிட்டு, பட் அவர் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது சார், நான் முடிஞ்சால் வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம், தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவருக்கும் வந்து நம்ம சார்பாக இன்றைக்கி இப்போ சர்டிஃபிகேட் கொடுத்தா அவர் வரல. சரி, அடுத்து வந்து திரு சுவாமிநாதன் அவர்கள் இப்போ பேச போகிறார். சுவாமிநாதன் சாரை பற்றி சொல்லணும்னா மிக மிக எளிமையானவர். மகாபிரிவாவுக்கு ஒரு மிகப்பெரிய இடமே எளிமை தான். அதாவது இன்றைக்கி வந்து பெரிய பெரிய இதெல்லாம் எங்கெங்கே பேட்டி கொடுப்பாங்க, உட்காந்து பார்க்குறீங்க சுவாமிகள்லாம் எப்படி இருக்காங்க என்னன்ட்டு. ஆனால் மகாபிரிவா மாட்டுத் தொழுத்தில் தான் பேசுவார் எல்லார்கிட்டையும். அந்த கொசுகடியில் தான் உட்காந்துருப்பார். தனக்குன்னு எந்த ஆடம்பரையும் அவர் வாழ்ந்த காலத்தில் விரும்புறதில்லை. மகாபிரியோட மிகப்பெரிய அடையாளம் எளிமை. அதே மாதிரி சுவாமிநாதன் சார் வந்து அவருடைய இதுன்றதுனால எளிமைன்னு எளிமை. நான் அவரை வச்சு ஒரு பிப்ரவரி 10 இங்கே வந்து 9 இங்கே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேன். மகாபிரிவா மகிமைன்னு ஒரு சின்ன நிகழ்ச்சி பண்ணேன். நம்ம தலம் வளர்ந்து ஆரம்பிக்கிற டைம் அது. நான் கேட்டோன்னா மறுப்பு தெரிவிக்காமல் வந்திருந்து மகாபிரியோட அருளுக்கான பிரத்யட்சமாக நமக்கு அனுகிரகம் செஞ்சவர். ஒரு சம்மந்தமாக வந்து நிறைய விஷயம் அவர் சொல்லணும்னு நினைக்கிறார். சார் திரு சாமிநாதன் அவர்கள் இப்போ நம்முடைய பேசுவார். முதலில் சுந்தர் அவர்களை கௌரவித்துவிட்டு எனது உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இவ்வளவு மகத்தான சேவை செய்து கொண்டிருக்கிற சுந்தரை இந்த மேடையில் கௌரவிப்பது எனக்கு பெருமை. போட்டிருக்கிற ஸ்டால் வந்து எனக்கு இல்லை, எங்கள் வாசகர்களுக்கு ரைட் மந்த்ராவுக்கு தான். நான் ஜஸ்ட் பிரதிநிதி உங்கள் சார்பாக நான் வாங்குறேன், அவ்வளோதான். என்ன உங்களுடைய ஆதரவு இல்லைன்னா இவ்வளோ ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்க முடியாது. இங்கே எத்தனை பேர் எவ்வளோ கமிட்மெண்ட் நடுவில் வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த நன்றிக்கு உடைய தன்னலங்கிறத சேவையை உங்களுக்கு கொடுக்கறதா நான் செய்கிற ஒரு இதாக இருக்க முடியும். சுந்தர் இப்படி சொல்லுவார்னு தெரிஞ்சுதான் கொஞ்சம் பெரிய சால்வையாக வாங்கியிருக்கேன். ஏன்னா உறுப்பினர்கள்லாம் ரொம்ப பெருசு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேர் இருக்கீங்க. அதாவது சுந்தர் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலே ஒரு சம்பிரதாயமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது. இது சுந்தர் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சம்பிரதாயமாக நடக்கிற நிகழ்ச்சி கிடையாது. இதில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமாக கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருமே சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற ஒவ்வொருத்தர் முகத்திலையும் அந்த அனுபவத்தை பார்க்க முடிஞ்சது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கைக்கு வந்து பலதரப்பட்ட மேலே சில நடவடிக்கைகள் நாம் போகிறதுக்கோ நம்ம முன்னாடி வாழ்க்கையில் கொண்டு போகிறதுக்கோ ஆன்மீகம் தேவை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆன்மீகத்தையும் தாண்டி அந்த ஆன்மீகம் இருந்தால்தான் மனிதாபிமானம் நமக்குள்ளே வரும். அந்த மனிதாபிமானம் நமக்குள்ளே இருந்தால்தான் இது போன்ற சேவைகளை செய்ய முடியும். இன்றைக்கு சுந்தர் வந்து உழவாரப்பணியில் ஆரம்பித்து ஒரு கஷ்டப்படுற ஒருத்தருக்கு உதவி செய்கிறார். இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்கள்லாம் பண்ணக்கூடிய சேவைகள்லாம் பார்த்தா அந்த குருவருள் இல்லாமல் நிச்சயமாக இதெல்லாம் செய்ய முடியாது. இத்தகைய சேவைகளை வந்து ஒரு இடத்துல உட்காந்து இவங்க பண்ணுறாங்கன்னா அந்த ஆன்மீகத்தில் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனம் இருந்தால்தான் நம்ம பண்ண முடியும். காஞ்சி மகாபெரியோர் பற்றி நிறைய இடத்துல பேசிகிட்டு இருக்கேன். மகாபெரியோர் ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது சாஸ்திரப்படி ஒரு பெரிய இஷ்யூவான விஷயம். நான் முதல்ல வேலை செஞ்ச ஒரு பத்திரிகையில் கண்தானம் செய்கிறத பற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு பதில் கொடுத்த ஒரு சாஸ்திர பண்டிதர் வந்து கண்தானம் கொடுக்கக்கூடாது, ஒரு இறந்த நிலையில் ஒருத்தர் கண்தானம் கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி. ஏன்னா இறந்து போன பிறகு அந்த கண் இன்னொருத்தருக்கு பயன்படட்டுமே அப்படிங்கிற கோணத்தில் ஒரு வாசகர் கேள்வி கேட்டிருந்தார். அதற்கு ஒரு பண்டிதர் பதில் கொடுத்துருந்தார். என்ன பதில் அப்படின்னா, ஒரு உடம்பு வந்து கொஞ்சம் செதஞ்சு போயிடுத்துன்னா அதை சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கான ஒரு அதிகாரம் கிடையாதுன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து கண்ணை எடுத்தாச்சு, அந்த உடம்பை நாம் அடக்கம் பண்ணுறோம் இல்லை எரிக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரம் அதை ஏற்றுக்காது அப்படின்னு ஒரு பதில் வந்திருந்தது. இந்த பதில் வந்த பிறகு சங்கர நேத்ராலயா ஹாஸ்பிட்டலில் என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார்.
அவர் வந்து ரொம்ப கண்டனம் தெரிவித்து எழுதியிருந்தார். எழுதினதோட என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, காஞ்சி மகா பெரியவர் சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவர், நமக்கு நல்லாவே தெரியும். அப்பேற்பட்ட மகானே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, கண்தானம் தாராளமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருன்னு அதனோட வெர்ஷனையே ஃபுல்லாக எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அதாவது ஆன்மீகத்தையும் தாண்டி மனிதாபிமானம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அந்த மகான் உணர்ந்திருந்தால், சாஸ்திரத்தை மதித்து ஒரு கலியுக தெய்வம்னு நாம் சொல்லக்கூடிய ஒரு மகா சுவாமிகள் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருப்பார். யோசிச்சு பார்க்கணும். இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யறதுங்கிறது இன்னைக்கு இந்த சின்ன பையன்லாம் எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு உருக்கமாக பேசுகிறோம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த பையனுக்கு சாப்பிட கொண்டு கொடுத்தாங்க. சுந்தர் கேட்டார், கீழே எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, மேடையில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து விடலாமா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டார். சரியான ஆள்கிட்ட தான் கேட்டிருக்கார். வேறு யார்ட்டான்னு கேட்டிருந்தா கொடுக்க வேணான்னு கூட சொல்லிருக்கலாம். எல்லாருக்கும் கொடுத்துருங்க சுந்தர் அப்படின்னு. அந்த பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த பையனுக்கு அந்த ஸ்வீட்டையும் அந்த காரத்தையும் பிரித்து கொடுத்தா அந்த ஸ்வீட் அந்த பையன் எடுத்துக்கல. ஏன்டா ஸ்வீட் அப்படியே இருக்கப்பா அப்படின்னா, இது எனக்கு டைஜஷன் ஆகாது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதாவது ஒரு சின்ன பையனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. அந்த ஸ்வீட்டை நான் தான் சாப்பிட்டேன் கடைசியில். ஏன்னா எனக்கு டைஜஷன் ஆகும், அதனால் நான் சாப்பிட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. அதாவது அந்த சின்ன வயசில் சில பக்குவங்கள்லாம் எப்படி அந்த பையனுக்கு வந்திருக்கு. அந்த பக்குவம் தான் ஒரு ஆன்மீக முதிர்ச்சியை கொடுக்கும் நமக்கெல்லாம். இந்த வயசில் கொடுக்கறதுக்கு காரணமே அதுதான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் எனக்கு அறிமுகமானவங்க. சார் ராஜேந்திரன் சார் விசாகப்பட்டினத்துலேருந்து வந்திருக்கார். அந்த இன்விடேஷன் வந்து எனக்கு அனுப்பிச்சார், சுந்தர் அனுப்பிச்சார், மெயிலில் அனுப்பிச்சு இது சரியாக இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச அன்றைக்கி தான் என்னோட நண்பர் ஒருத்தர் விசாகப்பட்டினத்தில் அங்கே இருக்கிற தமிழ் கலைமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்ருக்கார். கரெக்டாக இவர் வந்து விசாகப்பட்டினத்துலேருந்து இவரோட பேர் இன்விடேஷனில் வருது. இப்போ அம்மன் சத்யநாதன் சார் பேசும்போது சொன்னார், விசாகப்பட்டினம் போனால் சாரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், 2 நாள் முடி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்லாம் சொன்னார். தயவுசெய்து எனக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நவம்பர் மாதம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சார் கரெக்டாக வரும்போது இங்கே அழகாக அமைஞ்சிருக்கு. அம்மன் சத்யநாதன் சார் எனக்கு சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக நல்லா தெரியும். சக்தி உடனில் ஆரம்பித்து திருசக்தியில் ஆரம்பித்து அவரும் நானும் இணைந்து பல பணிகள் பண்ணலான்னு பார்க்குறோம். ஏதோ கடவுள் வேறு ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தட்டி தட்டி கொண்டு போகிறாருன்னு நினைக்கணும். அதுபோல் ஜேபி சார் வந்து இந்த அளவுக்கு பேசுவார்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவரோட கைவண்ணத்தை பல வகையில் நாங்கள் வெளியே கொடுத்துருக்கோம். விகடனில் இருக்கும்போது ஆன்மீகம் சார்ந்து பலவிதமான பணிகளை நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் இந்த அளவுக்கு ஒரு எமோஷனலாக பேசுவார்னா அந்த ஆன்மீகம் கொடுத்த படிப்பினை தான் அவருக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னு நான் உண்மையிலே நினைக்கிறது. இந்த ஆன்மீகம் அவருக்குள்ள விதைக்க 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 அந்த மனிதாபிமானமும் அவருக்குள்ள ஊறி பலவிதமான சக்திகளை அவர் சேர்ந்து வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியும். இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் பணம் 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 தான் எல்லாருமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா அருள் இல்லாட்டினா எதுவுமே கிடையாது. அருள் தான் நமக்கு முக்கியம் வேணும்னு சொல்லுவோம், பொருள் முக்கியம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் அருள் பொருள் இந்த ரெண்டுமே நமக்கு சரிவிகிதமான அளவில் நமக்கு தேவை. இன்னைக்கு இந்த அன்பர்கள் எல்லாருமே அருள் நிறைய வச்சுட்டு பொருளை தேடாமல், பொருள் இவங்களை தேடி வருது. இல்லறத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பொருளை நாமெல்லாம் எப்படி தேடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்து நம்ம இந்த பொருளை வாங்கணும், நம்ம இப்படி வசதியை பிரிக்கணும் அப்படின்னு நாம் யோசிக்கிற காலத்தில் ரொம்ப மனசு விட்டு வெளியில் வந்து இவங்கெல்லாம் இப்படி செய்கிறத பார்க்கும்போது, சுந்தர்லாம் சேவை பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். அந்த பொருள் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு அந்த பற்று நம்மள்டேருந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் வந்து ஒரு துறவியாகவே இருந்துட்டு இருந்தார். இல்லறத்திலே இருந்தார். அவரோட மனைவி வந்து பொருள் மேலே ரொம்ப ஆசை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா ஒரு நாள் வீட்டிலேருந்து கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு கிளம்பிட்டு நான் கோவிலுக்கு போயிட்டு வரேங்க, வீட்டை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு நல்ல வெயிற நெக்லஸ் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஒரு 4-5 நாள் முன்னாடி கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கோவிலுக்கு அதை போட்டுட்டு போகணும்னு அந்த அம்மா நினச்சிட்டு இருந்தாங்க. போகிற அவசரத்தில் அந்த நெக்லஸ் மறந்துட்டாங்க. வீட்டிலே ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு அந்த அம்மா கோவிலுக்கு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் வாசலில் வந்து நிற்கிறார். ஐயா இதானே தர்மம் பண்ணுங்க, ஐயா பசிக்குது, ஏதான தர்மம் பண்ணுங்கன்னு ஒரு ஆசாமி வெளியே வந்து நிற்கிறார்.
இந்த ஞானி, அதாவது இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானி வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு, சமையல் கட்டில் ஏதானு பொருள் இருக்கா, ஏதானு சாப்பாடு இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. எங்கேயுமே எதுவுமே இல்லை. கடைசியாக இவரோட கண்ணுக்கு அந்த டேபிள் மேலே இருக்கிற அந்த நெக்லஸ் கண்ணுக்கு படுது. அடடா, ஒரு பொருள் வீட்டில் இருக்கு, அதனோட வேல்யூ என்னென்னு அவருக்கு தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நெக்லஸை கொண்டு வந்து அந்த பிச்சைக்காரன்ட்ட போடுறார். இந்த அப்பா வச்சுக்க, சாப்பிட்டுக்க அப்படின்னு. அந்த பிச்சைக்காரர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. அடடா, என்னடா அது, சாப்பாடு கேட்டு வந்தோம், ஒரு மிகப்பெரிய வைர நெக்லஸை நம்மக்கிட்ட கொடுக்குறாரே அப்படின்னு அவர் ஆச்சரியமாக பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரர் அடுத்து அங்கே நிற்கிறார். அங்கேருந்து ஒடிய போயிட்டார் இந்த ஆசாமி. கொஞ்ச நேரத்தில் அந்த மனைவி வராங்க. கோயிலுக்கு போன அம்மா வீட்டுக்குள்ளே நுழையும் போதே கடுன்னு வராங்க. அந்த வைர நெக்லஸ் மறந்து போட்டுட்டு போகலை இல்லையா, அந்த எரிச்சல் அவங்களுக்கு. அடடா, மறந்துட்டு போயிட்டோம் அந்த நினைப்பிலே வீட்டுக்குள்ளே வந்தவங்க அந்த டேபிளை பார்க்குறாங்க. அந்த நெக்லஸ் இங்கே தானே வச்சுட்டு போனோம், எங்கே காணுமே அப்படின்னு தவிக்கிறாங்க. என்னம்மா தேடுற அப்படின்னு அந்த கணவர் கேட்குறாரு. இல்லை, இங்கே ஒரு நெக்லஸ் வச்சுருந்தேனே, எங்கே? அப்படியா, இப்போ தான் ஒரு பிச்சைக்காரர் வந்தார், அதை அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் ரொம்ப பசிக்குதுன்னாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டேன். ஐயோ, என்னங்க பண்ணிட்டீங்க, 30,000 ரூபா விலைங்க அது, அதை போய் ஒரு பிச்சைக்காரன் கொடுத்துருக்கீங்க, ஒரு 10 ரூபா கொடுக்கலாம், 20 ரூபா கொடுக்கலாம், ஒரு 30,000 ரூபா நெக்லஸ் தூக்கி பிச்சைக்காரரை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்னோன்னே இந்த ஆசாமி பதறி அடித்து வீட்டை விட்டு ஓட ஆரம்பித்தார். ஆஹா, இந்த பிச்சைக்காரன் எந்த திசையை நோக்கி போயிருக்கான் அப்படிங்கிறது விசாரிச்சுட்டு அவன் பின்னாடியே துரத்திட்டு ஓடின பிறகு இந்த கிராமத்து எல்லையில் ஒரு இடத்துல பிடிச்ச பிறகு நல்ல மூச்சு வாங்க அவனுக்கு முன்னால் நின்று சொல்கிறாரு. அந்த பிச்சைக்காரன் அப்போ தான் இந்த வைர நெக்லஸை ஆராய்ஞ்சிட்ருக்கான். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், இதை எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு ஆராய்ஞ்சிட்ருக்கான். அப்போ அவர் சொல்கிறார் அவங்ககிட்ட போயிட்டு, இந்த நெக்லஸ் 30,000 ரூபா வரைக்கும் விலை போகுமா, அதுக்கு குறைஞ்சி எங்கேயும் வித்துடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். இந்த பக்குவம் தான் நமக்கு வரணும். எந்த ஒரு பொருளை பார்த்தாலும், எந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருளை பார்த்தாலும், ஒரு கடையில் பார்த்தாலும், அந்த பொருள் நமக்கு அதனோட விலை மதிப்பு நமக்கு தெரியக்கூடாது. அது மதிப்பை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பொருள் மேலே இருக்கக்கூடிய ஆசை நமக்கு குறையலை, நமக்கு குறையறதுக்கு ரொம்ப நாளாகும் அப்படின்னு அர்த்தம். அந்த அருள் அப்படிங்கிறத நம்ம தேட ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அந்த அருள் நமக்கு தேவையான பொருளை நிச்சயமாக ஒரு காலத்தில் நமக்கு கொடுக்கும். அந்த பற்று வரணும். அது பொருளை மட்டும் தேடினா அருள் கிடைக்காது, அருளை தேடினா ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். ஒரு வீட்டுக்கு அன்பு இருந்தால் போகிறோம். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு குணம் இருந்தால் அந்த வீட்டில் எல்லா விதமான பண்புகளும் தாராளமாக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இது போன்ற நல்ல செயல்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய சுந்தரவர்களின் பணிகள் மென்மேலும் சிறக்கணும். இன்னும் பலவிதமான புதிய முயற்சிகள், புதிய பரிமாணங்கள் நிறைய பெருகி இன்னும் பல பேருக்கு இது போன்ற விருதுகள் கொடுத்து தமிழகத்தில் இருக்கிற பல கிராமங்கள் நல்ல நிலைக்கு வர்றதுக்கு அவரோட அமைப்பு நல்ல தொண்டாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு பல பேரோட ஒத்துழைப்பும் இன்றைய காலத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சிறப்பு விருந்தினர்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். அதுக்கு முன்னாடி ஒரு சிலரை நான் கௌரவம் பண்ண ஆசைப்படுறேன். வள்ளூருக்கு ஐயாவோட அவரும் திரு கற்பகமும் வரணும் மேடைக்கு. சால்விடுமா. இவர் நம்ம பிரார்த்தனைக்கு கோரிக்கை சமர்ப்பித்து பண்ணோன்னா அடுத்த 2வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம தலம் சார்பாக அவரை சந்தித்து, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அவர், அதனால் நம்ம தலம் சார்பாக சந்தித்து அவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர் எங்களுக்கு கொடுத்தாரு. அப்படி தான் நான் உதவி செய்யணும்னு சொல்ல மாட்டேன், அது நம்ம பாக்கியம். அதுக்கு அப்படி ஒரு பாக்கியம் நம்ம கொடுத்தது கடவுளுக்கு நன்றி. இப்போ திரு ஆறுமுகம் அவர்களுக்கு சார் சால்வ். கடவுள் வாழ்த்து ரொம்ப நல்லா துவக்கி வச்சு ரொம்ப நல்லா பண்ணாங்க. ரொம்ப நன்றி. நம்ம தலம் சார்பாக அவங்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. வாங்க. ரகுபதி சார் பார்த்தீங்கன்னா ஜேபி சாருக்கு தெரிஞ்சிருக்கும் அவரை பற்றி. நரிக்குறவ மாணவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவங்கள படிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய சமூக பணி தேடி 4-5 ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 2000 பிள்ளைங்க அவருடைய பராமரிப்பில் வளர்றாங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி ஆளெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட நம்ம தலம் சார்பாக காலையில் அங்கே அன்னதானம் நடந்தது. ஆண்டு விழான்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணியிருந்தோம். அவருக்கு சிறப்பு செய்யும்படி சிறப்பு ஜேபி சார் திரு ரகுபதி அவர்களை நீங்கள் கௌரவம். எம்ஜிஆருடைய தலைமையில தான் இவருக்கு கல்யாணமே நடந்தது. நரிக்குறவ பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்.
அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி சார். அடுத்து நண்பர் ரிஷி வந்திருக்காரு, அவரை கொஞ்சம் மேடைக்கு வர மாதிரி கேட்டுக்கிறேன். நான் இந்த தளம் துவக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒருத்தர், ரொம்ப அமைதியான ஆள், அடக்கமான ஆள், ஒரு நல்ல விஷயங்களை எழுதி அதை 4 பேரை ரசிக்க வைக்க முடியும், அதுக்காக காத்திருக்க வைக்க முடியும் நிரூபித்தவர் இவர். இல்லைனா எனக்கு இந்த துறை மேலே ஆர்வம் வந்திருக்கிறது கண்டிப்பாக கஷ்டம். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான எழுத்துக்கு சொந்தக்காரர், நல்ல மனிதர், நல்ல சிறந்த எழுத்தாளர். தான் இருக்கிறதே கிடையாது, நம்மளாம் நான் இது பண்ண மாதிரி அவர் இருக்கிற இடமே தெரியாமல் சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் ரொம்ப விவரமான ஆள். நம்மளோட இன்ஸ்பிரேஷன் ஒருத்தர் நான் சைட்லேயே கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். நன்றி. வருகை தந்து சிறப்பித்தமைக்கு திரு ரிஷி அவர்கள் நன்றி தெரிவித்துக்கிறேன். அடுத்து வந்து இப்போ நண்பர்களில் என்னுடைய பணிக்கு துணை நிற்கிற நண்பர்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். நேரம் எடுத்துக்க போகிறதில்ல. சிறப்பு விருந்தினருக்கு நம்ம தளம் சார்பாக மரியாதை செஞ்சு ஒரு கிஃப்ட், எளிய பரிசு ஒன்று நான் கொடுக்க போகிறேன். என்னோட நண்பர் 2 பேராக அவங்களுக்கு அதை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். முதல்ல சிட்டி, அப்புறம் ராஜா 2 பேரும் வரணும். நண்பர் சிட்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்து என்னுடைய கஷ்டமான காலத்துலாம் கூட இருந்து நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்ருக்காரு. பாண்டிச்சேரியில் இருக்கார். மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கி தன் பயணத்தை செலுத்திட்டு இருக்காரு. அவர் மேடை கழிக்கிறேன். திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு சிட்டியும் ராஜாவும் இணைந்து நம் தளம் சார் நினைவு பரிசு வழங்குவார்கள். திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு சால்வை அணிக்கப்படுகிறது. அடுத்து வசி ஹரி அவர்கள். அடுத்து இந்த ஹரி பார்த்தீங்கன்னா ராகவேந்திர பக்தரோட மிகச்சிறந்த பக்தர். அவர் திரு அம்மன் சத்யநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி தன்னுடைய முன்னாடி போர்த்துவார். இந்தாங்க ஹரி. அடுத்து அருணோதயகுமார் ஸ்ரீராம். திரு அருணோதயகுமார் நம்ம தளத்தினுடைய தீவிர வாசகர். ஸ்ரீராம் என்னுடைய நெருங்கிய நண்பர். இப்போ கடந்த பல ஆண்டுகளாக தெரியும் நம்ம பணிகளை தொடர்ந்து இருந்து ஊக்கம் கொடுத்து வருகிறார். அவர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த மரியாதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். சுவாமிநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார். இந்த பக்கம் திரு ஸ்ரீராம் சுவாமிநாதன் அவர்களுக்கு தன்னுடைய பொன்னாடைய பொருத்துவார். 2 பேரும். அடுத்து விஜயானந்த் குட்டிச்சந்திரன். என்னது போட்டாச்சு. இவங்க 2 பேரும் நான் ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும். இந்த ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு நடக்குதுன்னா இவங்க 2 பேர் இல்லைன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் டைம் லீவ் கிடைக்கல, ஒன்றும் பண்ண 2 பேரும் நேற்று லீவ் போட்டு அவங்க களம் இறங்கிறதுனால தான் இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால் இந்த ஃபங்க்ஷன் நல்லா போச்சுன்னா அது முழு கிரெடிட் இவங்கள தான் சாரும். குட்டிச்சந்திரன் அவர் ஒரு உணவகத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு சிறிய நிறுவனம் துவக்கி இப்போ தான் நடத்திட்டு இருக்காரு. தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தையும் வேலையும் தியாகம் பண்ணிட்டு நம்ம கைங்கரித்து உதவி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பம்பரமாக சுற்றி உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க திரு ஜேபி அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து நம்மளுடைய மகளிர் வாசகர்கள் அவர்கள் சார்பாக அவருடைய வீட்டாரை அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். உஷா அவர்கள் தன்னுடைய நீங்கள் வாங்க சார். திரு ஜேபி அவர்களுக்கு பொன்னாடை வழங்கப்படுகிறது. இந்த மாதிரி நண்பர் இருந்தால் நம்ம மகத்தான காரியங்கள் சாதி வந்திருக்கோம். எல்லாருமே எனக்கு உதவிகரமாக இருந்தவங்க தான். அதனால தான் நான் கூப்பிட்டு தனியாக பண்ணிட்டு. பட் இவங்க 2 பேரும் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு பெரிதும் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அடுத்து அப்புறம் சபரிவங்கிட்ட அவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுகிறது. இவர் நம்ம தல வாசகர்களுடைய கணவர் முரளி அவர்கள். திரும்ப உஷாவின் கணவர் திரு முரளி அவர்கள். பொன்னாடங்க பொன்னாடங்க பொன்னாட இருக்கா? கொடுங்க. இந்தாங்க சார் போடுங்க. அடுத்து இப்போ
இப்போ நம்ம வாசகர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. என்னோட அப்பா அம்மா கூப்பிட்டு அவங்களுக்கு எதனா கௌரவம், நம்ம இதெல்லாம் நான் பிளான் பண்ணல, சாமிநாத் சார் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு அன்புக்காக நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை காமிக்கணும், அதை எடுமா. இது வந்து போன மாதம் ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம தலை வாசகர் ஒருத்தர் வந்திருந்து இங்கே கோயிலுக்கெல்லாம் வந்து பிரேமவாசத்துக்கு போய் அந்த குழந்தைங்க உணவுலாம் கொடுத்து எல்லாம் ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கூட நான் ஒரு 6 நாள் இருந்தேன் பிரேமவாசத்தில். அப்போ அவங்க வச்சு இதை கொடுத்துட்டு, இது வந்து ஆண்டு விழா அன்னைக்கு நீங்கள் வந்து திறந்து பாருங்கன்னு சொல்லிட்டு, இது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை வந்து எங்கள் அப்பா அம்மா முன்னிலையில் உங்கள் எதிர நான் இதை பிரிக்கிறேன். அது வந்து அப்பா வாங்க, இவங்களுடைய துணை இல்லைன்னா கண்டிப்பாக நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என்னுடைய பணிக்கு துணையாக இருந்து என்னுடைய கோபங்கள் தாபங்கள்லாம் நான் எங்கள் அப்பா மட்டும் காட்ட முடியும். கூட இருந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆளாக நின்று இவ்வளோ விஷயம் சேவை பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் எங்கள் அப்பா அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது, இறைவனுக்கு நன்றி. நான் இவங்களுக்கு பெரிய பெருமைலாம் தேடி கொடுக்கல. இன்னும் நான் வந்து பெற்றோர்கள் மிக்க மகனாக இன்னும் வரல. இனிமேல் அந்த நிலையை நான் அடையணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். அதுக்கு இந்த விழா வந்து ஒரு துவக்கமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் மேலும் நான் சமுதாயத்துக்கு தன்னலமற்ற சேவை செய்யணும். அது வந்து உங்களோட எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும், எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும். ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இது வந்து சர்க்கம் பிரிங்க. அது திரு சாமிநாதர் அவர்கள் எனக்கு கொடுத்த கிஃப்டை இப்போ பிரிப்பார். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கே சஸ்பென்ஸ் தாங்க முடியல, என்ன இருக்குன்னு தெரியல. பரிமளம் மகளிர் வாசகர் எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிறேன்.